என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய சினிமா அப்படிங்கிற ஒரு மேடையில் பாக்யராஜுக்கு முன் பாக்யராஜுக்கு பின்னே கிடையாது. ஏன்னா ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொன்னால் என்னுடைய சிற்றறிவுக்கு அவரை விட சிறந்தவர் கிடையவே கிடையாது. தெரியும், ஒவ்வொரு வாட்டியும் நான் புலம்பி இருக்கேன், நான் ஒரு படத்தில் நடித்ததில்லைன்னு. ப்ராபப்ளி மை டிஸ்குவாலிஃபிகேஷன் இஸ் நான் நல்லா தமிழ் பேசுவேன், அதனால் அவருக்கு அது பிடிச்சிருக்காது. சார், உங்கள் இன்னும் கூட நீங்கள் படம்லாம் எடுப்பீங்க, அம்மா வேஷம் ஆயா வேஷம் எதுக்காவது கூப்பிடுங்க. சம்ஹவ் என்னுடைய கெரியரில் உங்கள் கூட ஒர்க் பண்ண எனக்கு ஒரு வாய்ப்பே கிடைக்கல. தட் இஸ் சம்திங் தட் ஐ மிஸ்ட். பட் நான் பண்ண படம், அதாவது பாரதிராஜ் டைரக்ட் பண்ணி ஒரு கைதியின் டைரி நான் பண்ண படம், நீங்கள் வந்து ஹிந்தியில் ரீமேக் பண்ணி ஸ்ரீதேவியை நடிக்க வச்சிங்க நான் பண்ண ரோலில். ஸோ ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். வாவ். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் சம் கனெக்ட் ஆர் தி அதர், பட் ரியலி ஹாப்பி. நம்ம சேர்ந்துருக்கோம் அப்படிங்கும்போது படத்தில் தான் நடிக்க முடியல. இப்போ நிறைய பேர் சொன்னாங்க, கூப்பிட்டாங்க, டேட் இல்லை, எப்படியோ மிஸ் ஆகிடுதுன்னு. அந்த மாதிரி மிஸ் யூனிவர்ஸில் நானும் ஒருத்தி தான். முந்தானை முடிச்சுக்கு கூப்பிட்டாரு, ஏவிஎம் ஸ்டுடியோவில் வச்சு ஃபுல் கதையும் சொன்னார். 80 நாள் வேணுமா அப்படின்னார். சார், நான் 80 நாள் உங்களுக்கு கொடுக்கணுன்னா 3 மலையாள படத்தை கட் பண்ணிவிட்டு வரணும், எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார், அதனால் முடியாதுன்னு. நீ பாக்யராஜ் படத்தை வேண்டான்னு சொல்லாதமான்னுட்டு ஏவிஎம் சரவணன் சாரும் அவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. எவ்வளோ முயற்சி பண்ணாலும் முடியலை, மிஸ் பண்ணிட்டேன். அட்லீஸ்ட் அந்த ஒய்ஃப் ரோலாவது கொடுங்க, நான் ஒரு 2 நாளுக்கு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு. அது ஆல்ரெடி கமிட்டட் பூர்ணிமாவுக்கு. அதை நான் எப்படி கேட்க முடியாது. ஃபஸ்ட்டு படம் பார்த்தது ஹிந்தியில் தான். அப்போ தெரியல எனக்கு நான் இங்கே வரப்போகிறேன், உங்களை பார்க்க போகிறேன், சந்திக்க போகிறேன்னு தெரியாது. பட் ஜஸ்ட் லவ் தட் ஃபில்ம். பேட்டா ஓ மை காட், பேட்டா காலேஜ் பங்க் பண்ணிவிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் பேட்டா போய் பார்த்தோம். ஐ கேன் ஸ்டில் ரிமெம்பர். வி வர் சச் டை ஹார்ட் ஃபேன்ஸ் ஆஃப் மாதுரி தீக்ஷித் அண்ட் அனில் சார் அண்ட் ஆல். ஓ மை காட், வாட் சாங்ஸ். டைல் ஸ்பான்சர் உதயம் 85 வருட பாரம்பரியமிக்க உதயம் இட்லி அரிசி மற்றும் உதயம் பருப்பு வகைகள். கார்த்திபுரம் 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world class infrastructure. MCR Puke Cotton Club, formal and casual shirts. Let's go holidays, travel beyond boundaries. Let's go holidays. Supported by the Chennai Silk, let the celebration begin. Nehru Group of College, molding true citizens. Sri Verma Body Care for men's wellness. Powered by Lakshmi Ceramic, நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். நாகா ஃபுட்ஸ், நாகானா நம்பலாம். ஜெயச்சந்திரன் எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. Special partners Arabian Garden Seafood Restaurant, Ananya Nana Nani, a paradise for senior citizens, Coimbatore, Chennai Samrita Group of Institutions, Aviation, Hotel Management and Nursing. i5 Housing and Properties, think high, achieve high. தேடுறது விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. Medical partner Kaveri Hospital. Luxury partner Update Cars, accelerating the future. Hospitality partners Somerset Greenways Chennai, Pullman Hotels and Resorts Chennai Anna Salai, food partner Salem RR Biryani, dining partner The Mayflower Cafe, travel partner Red Taxi, refreshment partner Wagh Bakri, beverage partner British Empire packaged drinking water, sweets and snacks partner Sri Ananda's Sweets and Snacks, rich, rooted and reimagined. பாக்யராஜ் சார் படத்தில் வந்து ராதிகா சொன்ன மாதிரி ஒரு கருத்துள்ள நகைச்சுவை நிறைய பார்த்துருக்கோம். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் வந்து ஐ ஃபெல்ட், ஏன்னா அந்த ஏஜில் நினைக்கிறேன் ஊர்வஷியோட ஒரு ரோல் நான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்துடுது. பட் சம்ஹவ் என்னுடைய கெரியரில் உங்கள் கூட ஒர்க் பண்ண எனக்கு ஒரு வாய்ப்பே கிடைக்கல. தட் இஸ் சம்திங் தட் ஐ மிஸ்ட். பட் நான் பண்ண படம், அதாவது பாரதிராஜ் டைரக்ட் பண்ணி ஒரு கைதியின் டைரி நான் பண்ண படம், நீங்கள் வந்து ஹிந்தியில் ரீமேக் பண்ணி ஸ்ரீதேவியை நடிக்க வச்சிங்க நான் பண்ண ரோலில். ஸோ ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். வாவ். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் யூனோ சம் கனெக்ட் ஆர் தி அதர், பட் ரியலி ஹாப்பி. சார், விஷ் யூ வெரி ஹாப்பி பர்த்டே. அண்ட் இன்னும் நிறைய சொன்ன மாதிரி அந்த ஸ்க்ரீன் ப்ளே புக் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். என்ன மாதிரி அப்கமிங் டைரக்டர்ஸ்க்கு அது ஒரு பெரிய பெரிய ஒரு இதாக இருக்கும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் சார், நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து இனிமேல் டைரெக்ஷன் தான். ஸோ அதில் ஐ நீட் லாட் ஆஃப் லெசன்ஸ். தேங்க்யூ வெரி வெரி மச். என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய சினிமா அப்படிங்கிற ஒரு மேடையில் பாக்யராஜுக்கு முன் பாக்யராஜுக்கு பின்னே கிடையாது. ஏன்னா ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொன்னால்
என்னுடைய சிற்றறிவுக்கு அவரை விட சிறந்தவர் கிடையவே கிடையாது. அந்த மரியாதையெல்லாம் எனக்கு அவர் மேலே ஜாஸ்தி உண்டு. அதனால தான் அவர் நான் ஒன்றும் அவரோட பெரிய ஃப்ரெண்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் அவர் பாக்யராஜ் சார் சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி என்னை கூப்பிட்டா நான் அங்கே வந்திருக்கேன். அது அவருக்கும் தெரியும். ஒவ்வொரு வாட்டியும் நான் புலம்பியிருக்கேன் நான் ஒரு படத்தில் நடித்ததில்லைன்னு. ப்ராபப்ளி மை டிஸ்குவாலிஃபிகேஷன் இஸ் நான் நல்லா தமிழ் பேசுவேன், அதனால் அவருக்கு அது பிடிச்சிருக்காது. ரோஸ்ட் எல்லாம் கிடையாது. நான் அவருக்கு தெரியும். நான் என்னுடைய கணவர் தான் அவருக்கு ரொம்ப பேச்சுவார்த்தையில் இருக்கிறவர். அவர் ஊரில் இல்லை. நான் சொன்னேன் நீங்கள் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் பாக்யராஜ் சார்னா போவேன். எனக்கு மெசேஜ் போட்டாங்க பூர்ணிமா, ஐ வில் பி தேர் பிகாஸ் ஐ எம் எ பிக் ஃபேன் ஆஃப் பாக்யராஜ் சார்ன்னு சொன்னேன். ஸோ இட்ஸ் அன் ஆனர் டு பி ஹியர் சார். இன்னும் கூட நீங்கள் படம்லாம் எடுப்பீங்க, அம்மா வேஷம் ஆயா வேஷம் எதுக்காவது கூப்பிடுங்க. ஏன்னா என்னுடைய அந்த லிஸ்ட்டில் ஒரு பாக்யராஜ் சார் படத்துலையும் நடித்தா எனக்கு பெருமையாக இருக்கும். நான் இப்போ நடிக்கிறதில்ல, ஆனால் அவர் கூப்பிட்டா நான் அப்படி ஒரு தலையை காமிச்சிட்டு நான் வந்துடுவேன். இங்கே இருக்கிறத எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா இவங்க எல்லாரும் நிறைய பேர் அவரோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. பெஸ்ட் விஷஸ் உங்களுக்கு. வாழ்த்த வயது ஏதோ ஒன்று மொத்தம் நீங்கள் நல்லா இருக்கணும் சார். உங்களை மாதிரி மேதைகள் உங்களையெல்லாம் வி கேன் நெவர் ரைட் ஆஃப். நீங்கள்லாம் தமிழ் சினிமாவை ஏதோ ஒரு லெவலுக்கு கொண்டு போனவங்க. நீங்கள் மென்மேலும் நல்ல சிறப்பாக நீங்கள் இருப்பீங்க, நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி சார். மேடம் இவ்வளோ கண்டென்ட் வச்சுருந்துமா பேச மாட்டேன் நீங்கள் இவ்வளோ நேரம். வேறு லெவல் மேடம் நீங்கள். எல்லாருக்கும் நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாக்யராஜ் சாருடைய 50 வருட திரைப்பயணத்தில் நம்ம சேர்ந்துருக்கோம். அப்படிங்கும்போது படத்தில் தான் நடிக்க முடியல. இப்போ நிறைய பேர் சொன்னாங்க, கூப்பிட்டாங்க, டேட் இல்லை, எப்படியோ மிஸ் ஆகிடுதுன்னு. அந்த மாதிரி மிஸ் யூனிவர்ஸில் நானும் ஒருத்தி தான். முந்தானை முடிச்சுக்க கூப்பிட்டாரு. ஏவிஎம் ஸ்டுடியோவில் வச்சு ஃபுல் கதையும் சொன்னார். 80 நாள் வேணுமா அப்படின்னார். சார் நான் 80 நாள் உங்களுக்கு கொடுக்கணுன்னா 3 மலையாள படத்தை கட் பண்ணிவிட்டு வரணும், எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார், அதனால் முடியாதுன்னு. நீ பாக்யராஜ் படத்தை வேண்டான்னு சொல்லாதமான்னுட்டு ஏவிஎம் சரவணன் சாரும் அவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. எவ்வளோ முயற்சி பண்ணாலும் முடியலை, மிஸ் பண்ணிட்டேன். அட்லீஸ்ட் அந்த ஒய்ஃப் ரோலாவது கொடுங்க, நான் ஒரு 2 நாளுக்கு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு. அது ஆல்ரெடி கமிட்டட் பூர்ணிமாவுக்கு. அதை நான் எப்படி கேட்க முடியாது. அதுவும் இல்லை. சரி, அதுக்கப்புறம் பவன் தான் கேட்டார். அதுக்கப்புறமா சார் ஐ லவ் யூ அப்படின்னு ஒரு படத்துக்காக மிஸ்டர் பார்த்திபன் சார் வேறு வீட்டுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து ரெட்டை பின்னலெல்லாம் பின்னி ஸ்கூல் பொண்ணு மாதிரி அந்த மாதிரியெல்லாம் போட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்புறமா ஒரு விஷயமும் இல்லை, ப்ராப்ளம் ஆகிடுது, டேட் இல்லை. அவங்களுக்கும் அந்த ப்ரொடக்ஷனில் ஏதோ ஒரு ப்ராப்ளம். அப்புறமா ரொம்ப லேட்டாக நான் நடிப்பை நிறுத்தினதுக்கப்புறம் அந்த படம் வருது, சுந்தரகாண்டம் இல்லையா, அந்த பேரில் அதே கதை அந்த படத்தில் வந்தது. அப்படி இப்படிமா எப்படியோ அவருடைய படம் மிஸ் ஆகிட்டே இருந்தது. என் பொண்ணு கீர்த்தி கூட கீர்த்திக்கிட்ட சொல்லுவாராம், உங்கள் அம்மாவை 2-3 படத்துக்கு ட்ரை பண்ணி கிடைக்கவே இல்லை, அது எப்படியோ மிஸ் ஆகிட்டே இருக்குது தெரியுமா அப்படின்னாராம். பரவாயில்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இன்னமும் ஸ்ரீபிரியா மேடம் சொன்ன மாதிரி இன்னமும் எங்களுக்கு நடிக்கலாம், கண்டிப்பாக நடிக்கலாம். அவருடைய திரைப்பயணம் இன்னமும் தொடரணும். தமிழ் மக்களுக்கு அவருடைய சிரிப்போம் சிந்திப்போம் அப்படிங்கிற நிலையில் இருக்கக்கூடிய அவருடைய படங்கள் கண்டிப்பாக வரணும். ஏன்னா அவருடைய படம் ராதிகா அவங்க சொன்ன மாதிரி இன்றைக்கி ஜெனரேஷனில் இருக்கிறவங்க பார்த்தா கூட தே வில் என்ஜாய். எங்கே பார்த்தாலும் கடவுள் தெரிகிறாருன்னு சொல்லுவார். அது மாதிரி முருங்கைக்காய் பார்த்தாலும் சரி, மாடு பார்த்தாலும் சரி, அதனோட சத்தத்தை பார்த்தாலும் சரி, ஹார்மோனியத்தை பார்த்தாலும் சரி, எங்கேயுமே பாக்யராஜ் சார் தெரிகிற மாதிரி அவர் ஒரு முத்தாய்ப்பு வச்சுருக்காரு. அவருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் நான் சொல்கிறேன். இந்த ஸ்டேஜில் நான் எல்லாரோடையும் சேர்ந்து நிற்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். அனைவருக்கும் உங்கள் தேவயானி ராஜகுமாரின் அன்பான வணக்கம். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சார். ஹாப்பி பர்த்டே டு யூ. காட் பிளெஸ். அண்ட் உங்களை நீங்கள் எப்போவுமே ஹெல்த்தியாக, ஹாப்பியாக, சந்தோஷமாக ஒரு பெரிய டைரக்டராக இருந்திருக்கீங்க. ஒரு கிங் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே, குரு, ஒரு ஆசானா. ஸோ நான் உங்கள் பரம ரசிகை. உங்கள் நிறைய படங்கள், ஃபஸ்ட்டு படம் பார்த்தது ஹிந்தியில் தான். நான் மும்பையில் பிறந்து வளர்ந்ததுனால ஃபஸ்ட்டு நான் பார்த்தது அங்கே ஆக்ரி ராஸ்தா. என் வீட்டில் எல்லோரும் அமிதாப் பச்சன் சாரோட பெரிய ஃபேன். ஸோ எஸ்பெஷலி அம்மா.
அப்போ தெரியல எனக்கு நான் இங்கே வரப்போகிறேன், உங்களை பார்க்க போகிறேன், சந்திக்க போகிறேன்னு தெரியாது. பட் ஜஸ்ட் லவ் தட் ஃபில்ம். அண்ட் அதுக்கப்புறம் वो सात दिन அதை வந்து நீங்கள் பண்ணல, பட் இட் வாஸ் ரீமேட் இன் அந்த 7 நாட்கள் ரீமேட் பானி கபூர் சாரோட. ஸோ ஐ எம் ஸ்ரீதேவி மேம்ஸ் கிரேட்டஸ்ட் ஃபேன். ஸோ நெவர் மிஸ்ட் ஹர் ஃபில்ம்ஸ். அதனால் அவங்களோட மீனிங் ஆக்ரி ராஸ்தா, தென் அப்படி பார்த்து தான் வந்தவ. பேட்டா பேட்டா, ஓ மை காட், பேட்டா நான் காலேஜ் பங்க் பண்ணிவிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் பேட்டா போய் பார்த்தோம். ஐ கேன் ஸ்டில் ரிமெம்பர். We were such die-hard fans of Madhuri Dixit and Anil sir and all. Oh my God, what songs. So, wishing you all the best, sir. Purnima ma'am, உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் சச் அன் இன்ஸ்பிரேஷன் இந்த ஜெனரேஷனுக்கு. எல்லாத்துக்கும் இவ்வளோ அழகான ஹீரோயின்ஸ் இங்கே நிற்கிறாங்க. ஆல் ஹவ் ஆக்டட் வித் யூ. ஸோ இட்ஸ் அ டிலைட் டு பி ஆன் த ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜை இவங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கே நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேவயானி அவர்கள் நிறைய ஹிந்தி படங்களை பற்றி சொன்னப்போ எனக்கு ஒரு இன்சிடெண்ட் மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட்டு. அங்கே பாம்பேக்கு போயிருந்தப்போ அவர் போனி கபூர் சாரோட காரில் போயிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு ஒரு சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட் அங்கிளை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போயிடலாமான்னாரு. யாருங்கன்னா ராஜ் கபூர் அப்படின்னாரு. ஆஹா, எவ்வளோ தான் படங்கள்லாம் பார்த்துருக்கோம் அவரது அப்படின்ட்டு எனக்கு பயங்கர ஆர்வம். அதுக்கப்புறம் சரி நேராக காரு அங்கே விட்டார். அப்புறம் போனோடனே அதுக்கப்புறம் அவருக்கு சொன்னோடனே ஃபோனில் சொன்னதுக்கப்புறம் மேலேருந்து மாடியில் இறங்கி வந்துட்டுருக்கார். அப்புறம் ஹலோ அங்கிள் அப்படின்னு சொல்லி இவர் பேசினார். அப்புறம் வந்து சொல்லும்போது டக்குன்னு என்ன யாருன்னு சொல்லணும் இல்லையா, அங்கிள் அவர் என்ன பார்த்துக்கிட்டே இறங்குறாரு. பாக்யராஜ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும்போது உடனே அவர் வந்து ராஜ் கபூர் சார் டார்லிங் 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 அப்படின்னார். எனக்கு பயங்கர ஷாக்காக இருந்தது. ஏன்னா எங்கேயோ நம்ம படம் எடுத்துகிட்டு இருக்கிறோம், அவர் வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு கரண்ட்டில் யார் இருக்காங்க, எப்படி இருக்குது, என்னென்ன படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை பார்த்து அவ்வளோ தூரம் என்ன சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவர் இந்த மாதிரி பேட்டர்னில் படம் எடுக்கிறவர்னு. ஸோ அந்த படம் பார்த்து அவர் மைண்டில் வச்சுட்டு என்னை பார்த்துமே அப்படி வந்தார். பேர் சொல்ல ஆரம்பிச்சுமே டார்லிங் டார்லிங் சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. சாரி, ஐம் ஜஸ்ட் டேக்கிங் 2 more minutes. சார், இந்த மோதிரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கை காட்டுங்க. ஞாபகம் இருக்கா? எந்த அளவு நான் அவர் ரசிகைன்னா, படங்களில் நான் அவர் இந்த மோதிரம் பார்த்துருக்கேன். ஒரு வாட்டி பத்திரிக்கைன்னு நினைக்கிறேன், ஒரு இது பண்ணாங்க, கண்ணை கட்டி காரில் கூட்டிகிட்டு போய் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி ஒரு ஹீரோ முன்னாடி நிற்க வைப்போம், நீங்கள் அவர் யாருன்னு சொல்லணும்னு. நான் இவரோட நடித்தது கிடையாது, இவரோட பேசினது கிடையாது, எதுவும் கிடையாது. படம் பார்த்து ரசிகை கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சாங்க. நான் இப்படி தடவி கை வந்தோன்னு இப்படி தொட்டு பார்த்துட்டு பாக்யராஜ் அப்படின்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? எல்லாருக்கும் வணக்கங்க. பாக்யராஜ் சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா, மெயினாக நான் என்ன சொன்ன வந்தேன்னா, ரொம்ப கம்மி, பிகாஸ் வெரி லோ பட்ஜெட்டில் பெரிய கலெக்ஷன் பிக்சர் எடுப்பாங்க. அதுதான் தட் இஸ் ஒன் த கிரேட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒன் மோர் திங் என்னென்னா, அந்த டார்லிங் பிக்சரில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். பட் எல்லாரும் கேட்பாங்க, நீ எங்கே இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. ஐ எம் வெரி சாரி, நான் இல்லை அந்த படத்தில். நான் அப்பப்போ சொல்லியிருப்பேன் எங்கள் பசங்க கிட்ட எல்லாம். பட் அவர் படத்தில் ஆக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு எப்போவுமே ஒரு ஹீரோயினாக, அதர்வைஸ் ஒரு கேரக்டர், பியூட்டிஃபுல் கேரக்டர், பிகாஸ் இஸ் சச் அ குட் டைரக்டர். அவரோட நம்ம ஆக்ட் பண்ணுறதுல என்னென்ன அவர் வந்து நம்ம ஆக்ட் பண்ண வைக்கணுமோ அந்த மாதிரி கிடையாது. வெரி நேச்சுரல், யூனோ, லைக் லைஃப். அந்த மாதிரி ஒரு டைரக்டர்கிட்ட நம்ம ஆக்ட் பண்ணுறது ரியலி இட்ஸ் அ கிரேட். எனக்கு வந்து அந்த மாதிரி கேரக்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. இனிமேல் மேபி நாட் இந்த இதில் இல்லை, நெக்ஸ்ட் ஜென்மத்தில் எனக்கு கிடைச்சதுன்னா டெஃபினெட்லி ஐ வில் ஆக்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பஞ்சாபி. ஸோ அவர் சொல்லுவார், பாக்யராஜ் வர எங்கள் பிரதர் எல்லாமே வந்து இங்கே பார்க்கும்போது நாங்கள் எல்லாம் சொல்லுவோம்மா, நீங்கள் பார்க்கணும், அவர் படம் வந்து எவ்வளோ நல்லா இருக்கும், ஹோம்லியாக இருக்கும். அண்ட் லோ பட்ஜெட் அந்த வந்து ஜஸ்ட் ஃபேமிலி மாதிரி, ரொம்ப ரிச்சாக அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. ஸோ நாங்கள் எல்லாம் சொல்லுவோம், ஆக்ரி ராஸ்தா யார் இவர் எடுத்தாரா இவர். நான் சொன்னேன்,
the personality is not important, the mind is important. ஸோ அந்த மைண்டு நமக்கு நல்லா இருந்ததுன்னா அந்த பாக்கியராஜ் சார் வந்து இங்கிலீஷ் பிக்சர் கூட எடுக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தட் இஸ் ஒன்லி இம்பார்ட்டன்ட், நாட் ஃபார் த பர்சனாலிட்டி எல்லாருக்கும் இருக்கும். இந்த மைண்ட் இந்த மைண்ட் அந்த திங்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இஸ் அ வெரி கிரேட். டெஃபினெட்லி எனக்கு நெக்ஸ்ட்டு ஜென்மம் இருந்தால் நான் அவரோட பிக்சரில் ஒரு ஹீரோயினாக பண்ணணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அண்ட் தேங்க்யூ பூர்ணிமா ஜெயராம் ஃபார் காலிங் மீ அண்ட் ஐ ஹேட் அன் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி see all the people. Okay, thank you, bye bye. டைட்டில் ஸ்பான்சர் உதயம் 85 வருட பாரம்பரியமிக்க உதயம் இட்லி அரிசி மற்றும் உதயம் பருப்பு வகைகள். Kartipuram, 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. MCR Puke Cotton Club, formal and casual shirts. Let's go holidays, travel beyond boundaries. Let's go holidays. Supported by the Chennai Silk, let the celebration begin. Nehru Group of College, molding true citizens. Sri Verma Body Care for men's wellness. Powered by Lakshmi Ceramic, Namma Shop, Anithilum Top, Naga Foods, Nagana, Nambala. Jayachandran, ellame irukku, nallave irukku. special partners Arabian Garden Seafood Restaurant, Ananya Nana Nani, a paradise for senior citizens, Coimbatore, Chennai Samrita Group of Institutions, Aviation, Hotel Management and Nursing. i5 Housing and Properties, think high, achieve high. தேடுறது விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. Medical partner Kaveri Hospital. Luxury partner, Update Cars, accelerating the future. Hospitality partners Somerset, Greenways, Chennai, Pullman, Hotels and Resorts, Chennai, Anna Salai, Food partner, Salem RR Biryani, Dining partner, The Mayflower Cafe, Travel partner, Red Taxi, Refreshment partner, Wagh Bakri, Beverage partner, British Empire, Packaged Drinking Water, Sweets and Snacks partner, Sri Ananda's Sweets and Snacks, rich, rooted and reimagined.